மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளைக்கு புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்த பழைய நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் முதற்கரிய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஐயா சொன்னது போல இதை இன்னைக்கு ஒரு 2020 ஆரம்பிச்சு இந்த 3 ஆண்டு காலமா மிக சிறப்பா நடத்தி கொண்டுட்டு இருக்காங்க. ஒரு அறக்கட்டளையை நம்ம நடத்துறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துறது மிகப்பெரிய கஷ்டம். அதுல ஒரு அறக்கட்டளை நடத்துறதுங்கிறது அனைவருடைய ஒத்துழைப்பும் அனைவருடைய பங்களிப்பும் இல்லாம இந்த அறக்கட்டளையை சிறப்பாக நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ஐயா ஒரு நிறுவனத்தோட மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மனமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம ஐயா சொன்னாங்க, சமூகத்துல முதல்ல நம்ம புதிய தலைவர் சொன்னாங்க, நம்ம போற நம்மளோட அட்மாஸ்பியர் அதுதான் நம்மளுடைய முதல்ல நம்ம யாருங்கிறத அடையாளம் காட்டுறது நம்மளோட நம்மளோட ட்ரெஸ்ஸிங் கோடுன்னு சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஐயா சொன்ன ஒருத்தர் சோத்துக்கே வழி இல்லைன்னா கூட நீங்க மற்ற சமூகத்தை பார்த்தீங்கன்னா வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை பொட்டு வச்சுட்டு போவோம். அவன் சோத்துக்கே வழி இருக்காது. ஆனா அவசரமா நம்ம நாணயமா இருக்கும். ஒருத்தர் 100 ரூபா வாங்கினா திரும்ப கொடுத்துருவோம். அதுல எல்லா தேவேந்திரர்களும் அது ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். ஆனா மற்ற சமூகம் பழைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்து வந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு அதை வெளியே தெரியாம அவங்க வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு வராங்க. இந்த எல்லாருமே அவர் தலைவர் சொன்னபடி நானும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், நம்ம வீட்டுல இருந்தா நம்ம கொண்டு போகணும். நம்ம தலைமுறை, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம உறவுக்காரங்க எங்க போனோம் தயவு செஞ்சு அந்த கைலி கட்டுற பழக்கத்தை விடுங்க. அது எங்க போனாலும் சரி ஒரு வேஷ்டி வெள்ளை வேட்டி கட்டிட்டு போங்க. ஏன்னா அதுதான் நம்ம யாருங்கிறது அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இனிமேலாவது இந்த சமூகத்தை அடுத்து நம்ம எடுத்துட்டு போறதுக்கு நமக்கு முன்னோர்கள் சில விஷயங்களை நம்மளை கையாள முடியாம விட்டுட்டு போயிட்டாங்க. அதை இப்ப நம்ம மீண்டும் நம்ம எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம தேவேந்திர வேளாளர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கியிருக்கோம்னா 100 வருஷம் கழிச்சு ஒரு தொழில்முறை வரும். அது இப்ப நம்ம தலைமுறையில வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மிக பெருமை கொள்ளணும். இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு அடுத்த 100 வருஷத்துக்கு நம்மளால என்ன இந்த சமூகம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். இன்னொன்று மெயினா பாத்தீங்கன்னா அரசியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்னைக்கு அரசியல ரொம்ப தேவை ஐயா சொன்ன மாதிரி இந்த பட்டியல் விளையாட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவை. ஏன்னா நீங்க அரசியலை கையில எடுக்காம தேவேந்திரனா நம்ம தனியா நின்று ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த அரசியல் மாற்றம் வேணும்னா நம்ம இந்த பட்டியல் வெளியேற்றம் கண்டிப்பா வேணும். ஏன்னா பட்டியல் வெளியேற்றம் மட்டும்தான் சமூகத்தான விடுதலை. அதை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 21 மாநகராட்சி இருக்கு. ஆனா ஒரு மேயர் கூட இல்லை. யாராவது இருக்காங்களா? ஏன்? நம்ம பட்டியலில் இருக்கோங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இது திட்டமிட்டு நம்மளை சதி பண்ணி இந்த தேவேந்திரனை ஒரு அரசியல் பலத்துல என்னைக்கு வந்துடக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா திராவிட கட்சி நடத்திட்டு இருக்கு. ஸோ இதை உடைக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம ஐயா சொன்னபடி இன்னைக்கு இருக்க பாரத நரேந்திர மோடி அவர்கள் நம்மளை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு நான் நரேந்திரன் நீங்க தேவேந்திரன் சொன்ன எந்த அந்த ஒரு மிகப்பெரிய தலைவரை நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு யாருமே சொல்லலையே, நம்மளை எடுத்து வெளியே கொண்டாடவே இல்லையே. இன்னைக்கு நம்ம 39 எம்பியும் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அறிவிக்கும் போது யாருமே இல்லையே, இல்ல வெளியிட பண்ணிட்டாங்க. ஏன்? உத்தரப்பிரதேசத்துல ஒரு அம்மா நம்மளை பத்தி தெரிஞ்சுட்டு பேசுறாங்க. தமிழ்நாட்டுல நம்மளை பத்தி தெரியாத ஆளா உத்தரப்பிரதேசத்துல நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க. இல்ல சோ அப்ப என்னன்னா இன்னைக்கு அரசியல் பலம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம அரசியல் பலத்தை கையில எடுக்காம எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பட்டியல் கேட்டு 3 ஆண்டுகள் நிறைவாக போகுது. அதாவது நம்ம பெயர் மாற்றம் பண்ணி அதோட சேர்த்து நம்ம எஸ்சி பட்டியல் வெளியே வரணுங்கிறதா கோரிக்கை வச்சோம் எல்லாருமே. ஆனா ஒண்ணு மட்டும் தான் நடந்துச்சு. ஆனா இந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதையும் இந்த திராவிட கட்சி அதுவும் முக்கியமா இந்த திராவிட முன்னேற்றங்களை நம்மளை பழிவாங்கும் நோக்கத்திலே இன்னைக்கு கிடப்புல இன்றைய வரைக்கும் போட்டு வச்சிருக்காங்க. இதுல ஏன்னா ஒருவேளை அந்த அதிமுக நமக்கு அகைன்ஸ்டா எதிர்பட்டவங்க தான் இருந்தாலும் நம்ம ஒரு ஓரத்துல அவங்க நினைச்சு பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அன்னைக்கு ராமநாதபுரத்துல இருந்து எடப்பாடியார் நம்மளை அறிவிப்பு செஞ்சாங்க. அவர்
மேல இருந்து ப்ரெஷர் கொடுத்தாங்களோ இல்லைன்னா அவங்களும் பல எதிர்ப்புகளை செஞ்சு தான் பண்ணாங்க. ஆனா இந்த தேவேந்திர வேளாளர் இருக்கிற பெயர் மாற்றத்துக்கு மிகப்பெரிய வந்து வழிகள் இருக்கு. அது யாருக்கும் நம்ம அது அந்த வழியெல்லாம் கடந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா சாதாரண விஷயம் நடந்துறது இல்லை. இன்னொன்று நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கக்கூடிய கல்வி, பொருளாதாரம், இன்னொன்று வேலை வாய்ப்பு. நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். திருச்சியில் வந்து ட்ரிபிள் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்செப்டை எடுத்திருக்கோம். அந்த என்னன்னா தெருவுக்கு போய் நாங்கள் வந்து நம்மளுடைய இந்த பட்டியலிடத்தை பற்றி பேசிட்டு முதல்ல எஜுகேஷன் கொடுக்குறோம். நம்மளோட தம்பி வந்து டிகே ஐஏஎஸ் அகாடமி வச்சு கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளாக நடத்திட்டு இருக்கான். எல்லாரும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கிற அந்த அகாடமி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம உறவு என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களை எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் தான். ₹1 கூட யார்ட்டும் வாங்குறது கிடையாது. நம்ம சமூக மக்களுக்கு மட்டும் ₹1 கூட யார்ட்டும் வாங்குறது கிடையாது. 3 இடத்துல திருச்சியில் சென்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் பல பேர்களை வந்து டிஎன்பிசி எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து எஜுகேஷன் ஒரு லெவலில் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து பொருளாதாரத்தில் நான் அட்வொகேட் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அந்த சாஃப்ட்வேர் கம்பெனி 24 வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதில் என்னோட மகன் வந்து என்ஐடியில் முடிச்சு இன்னைக்கு கூகுளில் வந்து 52 லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா சாதாரண எஜுகேஷன் எங்கேயோ போயிட்டாங்க. இவர் சொன்ன மாதிரி 150 எடுத்து போனா எம்பிசில 190 எடுக்கிறவங்க போக முடியல. எஸ்சி நம்ம பல்ல போக முடியல. ஏன் காரணம்? இது என்னன்னா இந்த பட்டியல் மாற்றம் மட்டும்தான். இந்த பட்டியல் மாற்றம் ஒரு விஷயம் நீங்க சொல்ற வந்து சாதாரண விஷயம் இல்லை. நீங்க என்ஐடி ஐஐடில போறோம் நம்ம பசங்க எங்கேயோ போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம எஜுகேஷன் நம்ம தொட முடியல. மற்றவங்க கீழே அவன் வந்து எஸ்சி பட்டியலுக்கு வராங்கிறான், ஏன்னா சலுகைக்காக வராங்க. ஆனா நம்ம எஸ்சி பட்டியல் வெளியே போகணும்னு நினைக்கிறோம். ஆனா அவன் வந்து எஸ்சி பட்டியலுக்கு வரான். ஆனா உண்மையில எனக்கு தெரிஞ்சு நிறைய சமூகத்து மக்கள் வந்து எஸ்சி பட்டியல் கேட்டு வந்தோடனே என் நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா அந்த சலுகைகள் இருக்குன்னு சொன்னா. ஆனா ஏன்னா நம்ம வந்து விவசாயம் நமக்கு சேர சொல்ல போன்ற பரம்பரையில வந்த நம்ம எப்படி வந்து தாழ்த்தப்பட்டாரோ ஆனது இல்லைங்க. நம்மளை தாழ்த்தப்பட ஆக்கிட்டான். நீங்க வரலாறு நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஆதாரப்பூர்வ கல்வெட்டுகள் வரலாறு எல்லாமே நிறைய இருக்கு. ஆனா அதுக்காக நான் ஒரு புத்தகமே போட்டிருக்கேன். பட்டியல் வெளியிட்ட புத்தகம். என்னோட சீனியர் வந்து VM செல்வராஜன் சொல்லிட்டு ஒரு புத்தகம் நாங்கள் போட்டிருக்கோம். அதை எடுத்து நான் மறந்துட்டேன். ஸோ அதை அடிச்சு இப்போதான் போன மாதம் அந்த புத்தகத்தை வெளியிட்டோம். அதில் வந்து A to Z எங்களோட வரலாறு நம்ம எப்படி இருந்தோம், தேவேந்திர வேளாளர்கள் எப்படி இருந்தோம், இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கும் அப்படிங்கிற பற்றி அந்த புத்தகத்திட்ட ஒரு 36 பக்கம் போட்டு ஒரு புத்தகத்தை நானும் அவரும் இணைந்து வந்து அந்த புத்தகத்தை எழுதி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏன்னா இந்த அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறது தான். அதே மாதிரி நாங்கள் தெருவுக்கு போகிறோம். சாயந்தரம் ஆச்சுன்னா 6லேருந்து 10 மணி வரைக்கும் எல்லா தெருவுகளுக்கும் போட்டு யார் யாருக்கு என்ன தேவை, படிச்சிருக்கானா, வேலை இல்லையா, அடுத்த ஒரு திட்டம் என்ன வச்சிருக்கானா, நீ படிச்சுட்டு சும்மா சுத்தாத, இந்த கையிலே கட்டிட்டு போற அடியாலாம் நம்ம யூஸ் பண்றான். அடியாலாம் மட்டும்தான் நம்ம தேவேந்திர வேளாளர் மக்களை யூஸ் பண்றான். இன்னைக்கு அது இந்த செகண்ட் வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. இதை மாற்றம் செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துல நீ படிச்சிருக்கியா, 10வது படிச்சிருக்கியா, உனக்கு என்ன தேவை, அந்த வேலையை நான் வாங்கி கொடுக்குறேன். பிரைவேட்டா இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கட்டும், எல்லாமே எங்களால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த எஜுகேஷனையும் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் பொருளாதாரம் நம்ம பிஸ்னஸில் இருக்கேன். நாங்கள் EDCன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கமிட்டி ஒரு கமிட்டி. கிட்டத்தட்ட கரண்ட் இந்த ஒரு வருஷம் ஆண்டு முடிய போகுது. இந்த 31 வந்தால் இது என்ன கிட்டத்தட்ட இதில் யாருன்னா இன்னைக்கு சாணாருங்கிற ஒரு சமூகம் பெயர் மாற்றம் பண்ணி நாடார்னு வந்ததுக்கு அப்புறம் தான் உலக லெவலில் பொருளாதார வளர்ச்சி நம்பர் 1 இருக்கான். இன்னைக்கு சரவணா ஸ்டோரா இருக்கட்டும், இன்னைக்கு போதிஸா இருக்கட்டும், எல்லாரும் கூட சாணார் பார்த்தா தீட்டுன்னு சொன்ன ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து உலக லெவலில் குடிக்கட்டி பிறக்கணும். அது ஒரே மாற்றம். காமராஜனும் ஒரு அரசியல் தலைவர் வந்தார் அவங்களுக்கு. அதனால எம்பிசி பட்டியலில் போனாங்க. எஸ்சியில இருந்த அவங்க சமூகம் இன்னைக்கு எம்பிசி போனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சி நம்ம டாப்ல. இன்னைக்கு அவன் தான் நிர்ணயிக்கிறான். அரசியல யார் வரணுங்கிறத அவர் நிர்ணயிக்கிறான். ஏன்னா அதுக்கு காரணம் பொருளாதாரம் ஒரு விஷயம் வளர்ச்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த சமூகத்தையும் கொண்டு போக முடியும். அதனால இன்னைக்கு அதுக்காக எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு கமிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். அதுல ஒன்லி EDC, அதாவது என்னன்னா அது டிகேவினு இப்போ டக்கு நாங்கள் சொல்ல முடியலங்கிறக்காக EDCங்கிற ஒரு நேம் வச்சு அதுல எல்லா தொழில் பண்றாங்களோ, இப்போ நான் சாஃப்ட்வேர்ல இருக்கேன்னா அதுல ஒருத்தர் இருப்பாரு. அதனால நமக்குள்ளே நம்ம பிசினஸ் கொடுத்துக்கணும் அப்படிங்கிறதா மெயின் நோக்கம். நமக்குள்ள எவ்வளோ ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு மளிகை கடையா இன்னொருத்தர் போய் நம்ம வாங்குறோம், ஒரு பர்னிச்சர் கடை இன்னொருத்தர் போய் வாங்குறோம், ஒரு டிவி கடை இன்னொருத்தர் போய் வாங்குறோம், நம்ம எந்த ஒரு துணி கடை இன்னொருத்தர் போய் வாங்குறோம். அதையே நம்ம போய் இன்னொருத்தரை வளர்க்கணும். அதனால நாங்கள் பார்த்தோம் நமக்குள்ளே நம்ம டெவலப்மெண்ட் ஆகிப்போம். அதனால நம்ம அது மாதிரி நம்ம உறவுகள் நாங்கள் திருச்சியில் வச்சுருக்கோம். மதுரையிலிருந்து கூட மெம்பர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. ஏன்னா இது தமிழ்நாடு முழுக்க அடுத்து நாங்கள் இதை கொண்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்தில் மெயினாக இருக்கோம் வந்துட்டு. ஏன்னா நமக்குள்ளே நாம அந்த தொழில் நம்ம கொடுத்துக்கிட்டாவே அந்த தொழில் வளர்ச்சி நிச்சயமாக நடக்கும். அப்படி வளர்ந்த ஒரு சமூகம் தான் இன்னைக்கு இருக்க நாடார் சமூகம்.
என்ன சொல்லித்தான் ஆகணும், சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்த ஒரு இது அன்னைக்கு நினைச்சிருந்தா காமராஜ் இருந்தா ஏன் அந்த எஸ்சிலே இருந்திருக்கலாமே. எதுக்கு அவரு பட்டியல் மாற்றம் பண்ணி அவர் வந்தோடனே உடனே வந்து எபிசி கொண்டு வந்து உடனே வந்து மர ஏற ஒரு தொழிலாளிகளா இருந்த ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு எப்படி இன்னைக்கு உலக லெவலில் வந்து பணக்காரனா இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த அரசியல்ல நம்ம ஒரு மாற்றம் வேணும். அதுக்கு மெயினா வந்து பட்டியல் வெளியேற்றம் நிச்சயமா வேணும். அதுக்கான முயற்சிகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் என்ன முயற்சிக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் இந்த மாதிரி கிராமம் போய் நிச்சயமா படிச்சவங்க தகுந்த வேலையை கொடுங்க. படிக்காதவங்களெல்லாம் நம்ம ஐயா சொல்றபடி என்ன நிதி வேணுமோ அந்த நிதியை வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அட்லீஸ்ட் நம்ம வளர்ந்தவங்க தான் அடுத்து வளரக்கூடியவங்க நம்ம கொண்டு போகணும். இன்னும் நம்ம சமூகம் கீழே தான் இருக்கு. இன்னும் 80% அப்படி தான் இருக்காங்க. சரிங்களா, 20% தான் ஓரளவு நம்ம வளர்ந்துருக்கோம். அந்த 80 நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயமா அரசியலில் நம்ம கையில எடுத்து நிச்சயமா ஆளுமைக்கு நம்மளால வர முடியும். நிச்சயமா இந்த காலம் வந்து நிச்சயமா கணிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நேரத்துல நீங்க நம்மளும் அரசியல் கையில எடுப்போம். நமக்காகவே ஒரு 40 எம்எல்ஏ இருப்பாங்க, நமக்காகவும் 10 நாடாளுமன்ற உறுப்பினர் நிச்சயமா இருப்பாங்கிறத அதுவே நம்மளால முடிஞ்ச தேவேந்திர வேளாளர்கள் நம்ம பிறந்துட்டோம். நம்மளால என்ன இந்த சமூகம் செய்ய முடியுமோ நிச்சயமா எல்லாருமே நம்ம சேர்ந்து செஞ்சு கொடுப்போங்கிறதுல இந்த இடத்துல அவங்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறோம். இந்த மகாசக்தி இந்திரநிதி அறக்கட்டளை மென்மேலும் வளர்றதுக்கு என்னுடைய சார்பா என்னுடைய திருச்சி சங்க சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த மனைவிகள் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி.